வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரு நாடுகளிடையே விரிவான பொருளாதார வணிக உடன்பாடு கையொப்பம். தேசிய கூட்டுறவு கொள்கையை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் முன்னேற்றுவதே அரசின் நோக்கமாகும் என்றும் விளக்கம். ரேசன் அரிசி மூட்டைகள் கழிவறையில் வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள காணொலியால் அதிர்ச்சி. ஏழைகள் என்றால் திமுக அரசுக்கு இலக்காரமா என்றும் நாகேந்திரன் வினா. தாய்லாந்து கம்போடியா நாட்டு ராணுவத்தினரிடையே எல்லைப் பகுதியில் மூண்ட மோதல். துப்பாக்கி சூடு ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து அரசு அறிவிப்பு. அஜித் குமாரை காவல்துறையினர் அடித்துக் கொன்ற வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான நிகிதா. நகை களவு போனதாக மேலிடத்தில் வாய்மொழியாக புகார் கூறியது பற்றி அதிகாரிகள் விசாரணை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகிய இருவரும் நடத்திய பேச்சில் அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உயர்நிலை குழுவினரும் வணிகம், முதலீடு, தொழில் வளர்ச்சி ஆகியன குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு நாடுகளுக்கிடையே விரிவான பொருளாதார வணிக உடன்படிக்கை கையொப்பமானது. தொழிலாளர்களின் திறன், தேவைப்படும் துணி, தோல், காலணி, ரத்தினங்கள், அணிகலன்கள், வாகன உதிரி பாகங்கள் ஆகிய தொழில்களை இந்தியாவில் தொடங்கி உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்கு இந்த உடன்பாட்டில் வழி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் கூட்டுறவு அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய கூட்டுறவு கொள்கையை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் முன்னேற்றுவதே தேசிய கூட்டுறவு கொள்கையின் நோக்கமாகும் என தெரிவித்தார். நாட்டின் அனைத்து பிரிவினரையும், அனைத்து மண்டலங்களையும், அனைவரையும் உள்ளடக்கியதாக வளர்ச்சி இருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஒவ்வொரு குடிமகனையும் பங்காளராக கொண்டிருக்காத வளர்ச்சி திட்டம் வெற்றிகரமானதாக இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டுகளுக்கான இலக்குகளை எட்டுகின்ற வகையில் தொலைநோக்குடன் கூட்டுறவு கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக அமித் ஷா தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ரேஷன் கடையின் அரிசி மூட்டைகள் கழிவறையில் வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள காணொலி மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களை சுகாதாரமற்ற முறையில் கழிவறையில் அடுக்கி வைத்த திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். பொறுப்பின்றி செயல்பட்ட அதிகாரிகளுக்கும் அவர்களை கண்காணிக்க தவறிய அமைச்சர்களுக்கும் கழிவறையில் அடுக்கி வைக்கப்பட்ட அதே அரிசி மூட்டைகளிலிருந்து ஆளுக்கு 1 கிலோ அரிசியை எடுத்து கொடுத்து பொங்கி சாப்பிட சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏழைகள் என்றால் திமுக அரசுக்கு இலக்காரமா என்றும் நாகேந்திரன் வினவியுள்ளார். தாய்லாந்து கம்போடியா நாட்டு ராணுவத்தினரிடையே எல்லைப் பகுதியில் மூண்ட மோதலில் பொதுமக்கள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். தென்கிழக்காசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா ஆகியவற்றிடையே 100 ஆண்டுக்கு மேல் எல்லை தகராறு இருந்து வந்துள்ளது. தீரா கோபம் போராய் முடியும் என்ற பழமொழிப்படி வியாழன் காலை எல்லைப் பகுதியில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் மாறி மாறி துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து கம்போடிய ராணுவத்தினர் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக தாய்லாந்து குற்றம் சாட்டியுள்ளது. அதற்கு பதிலடியாக கம்போடிய ராணுவ நிலைகள் மீது தாய்லாந்து போர் விமானங்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தாய்லாந்து நாட்டில் பொதுமக்கள் 11 பேர், ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 12 பேர் உயிரிழந்தனர். கம்போடியாவில் உயிரிழப்பு குறித்த தகவல்கள் இல்லை. தாக்குதலில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக எல்லைப் பகுதியில் இருந்த 40,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு தாய்லாந்து அப்புறப்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமாரை காவல்துறையினர் அடித்துக் கொன்ற வழக்கில் நகை களவு போனதாக குற்றம் சாட்டிய நிகிதாவிடம் சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்ற நிகிதாவும் அவர் தாயும் காரில் இருந்த நகைகள் களவு போய்விட்டதாக தெரிவித்ததாலேயே காவலர்கள் அஜித் குமாரை அடித்துக் கொன்றது தமிழ்நாட்டில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நிகிதாவையும் விசாரிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் நிகிதாவும் அவர் தாயும் விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் ஏராளமான கேள்விகளை கேட்டு கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். குன்றத்தூர் அருகே பெற்ற குழந்தைகளையே கொன்ற அபிராமிக்கும் அதற்கு காரணமான கள்ள காதலனுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்துள்ளது.
குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளையில் வசித்து வந்த விஜய், இவர் மனைவி அபிராமி, இவர்களுக்கு அஜய் என்ற மகனும் கார்த்திகா என்ற 4 வயது மகளும் இருந்தனர். இந்நிலையில் அபிராமிக்கும் அதே பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் பணிபுரிந்து வந்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது. அதற்கு இடையூறாக இருந்த 2 குழந்தைகளையும் தாய் அபிராமியை பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொன்றது தமிழகத்தையே உலுக்கியது. இது தொடர்பாக அபிராமி, அவர் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரை குன்றத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிபதி செம்மல் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்புக்கு முன் இருவரும் தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி, குழந்தைகளை கொன்றதை ஏற்க இயலாது என கூறினார். இருவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க தீர்ப்பளித்தார். மத்திய அரசிடமிருந்து தமிழக போக்குவரத்து துறைக்கு எந்த நிதியும் வழங்கப்படவில்லை என்றும், தமிழ்நாடு அரசுதான் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்குவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டபோது மூண்ட வன்முறையில் காவல்துறையினர் 9 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல்துறையினர் 8 பிரிவுகளில் 37 பேர் மீது வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கு கடலூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆஜரானார். இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், அடுத்த மாதத்தில் 3200 பேர் பணிக்கு எடுக்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் போக்குவரத்து துறை சீரமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவது அரசு பேருந்துகளை விழா காலங்களில் இயக்குகின்ற பொழுது கூடுதலாக பொதுமக்கள் சென்னையிலிருந்தோ இல்ல மாவட்ட தலைநகரிலிருந்தோ தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு முனைகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே கூடுதல் பேருந்து தேவைப்படுகிறது. கடந்த காலங்களில் வழித்தடம் அதிகமாக பயணிகள் ஏறாத பேருந்துகளை எல்லாம் மாற்றி பெருநகரம் சென்னையில், கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பகுதியிலிருந்து இயக்குவது வழக்கமாக இருந்தது. இப்பொழுது அந்த சூழலை மாற்றி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து இயக்குகின்றோம். காரணம், மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்துவது இப்பொழுது அதிகரித்து வருகிறது. கடந்த காலங்களில் ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணித்தாங்கன்னா இப்ப 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்து பயணிக்கிற அளவிற்கு முன்பதிவே அதிகரித்திருக்கிறது. அதே போல முன்பதிவு இல்லாத பயணங்களும் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு தீபாவளியின் போதும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் பயணிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். எனவே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு மாவட்டங்களில் உள்வழித்தடங்களில் ஓடுகின்ற பேருந்துகளை எடுத்து அங்கே இருக்கிறவர்கள் பாதிப்பதற்குரிய அந்த சூழல் வராமல் இருப்பதற்கு தான் தனியார் வாகனங்களை ஒப்பந்த அடிப்படையில் அந்த நாட்களில் எடுத்து இயக்குகிறோம். இது அரசிற்கு நஷ்டம் கிடையாது, லாபமாகத்தான் இயங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால், சேலம் மாவட்டம் ஓமலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் ராஜேந்திரனும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியும் ஆய்வு செய்தனர். ஓமலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மகளிர் உரிமை தொகை, பட்டா மாற்றம், வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை கோரி ஏராளமானோர் விண்ணப்பித்தனர். அமைச்சர் ராஜேந்திரன், ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் ஒவ்வொரு துறை வாரியாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இந்நிகழ்வில் ஓமலூர் வட்ட ஆட்சியர் ரவிக்குமார், பேரூராட்சி தலைவர் செல்வராணி, துணைத் தலைவர் புஷ்பா, செயல் அலுவலர் சந்திரகுமார், ஒன்றிய திமுக செயலாளர் ரமேஷ், பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2006ஆம் ஆண்டு மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேரை விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு மும்பையில் உள்ளூர் ரயில்களில் குக்கர் குண்டுகள் வெடித்ததில் 189 பேர் கொல்லப்பட்டனர். 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரில் 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் விதித்தது. மேல்முறையீட்டை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் குற்றத்தை மெய்ப்பிக்க போதிய சான்றுகள் இல்லை என கூறி 12 பேரையும் விடுவித்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு செய்த முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை விதித்தது. அதே நேரத்தில் 12 பேரையும் சிறையிலிருந்து விடுவித்ததை இந்த தடைய தரவு பாதிக்காது என்று கூறிவிட்டது. விசிகாவை திமுக விழுங்கிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி தானாகவே பேசியிருக்க முடியாது என்றும், அவருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்து பேசுவதாகவே கருதுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், அதிமுகவை பாஜக விளங்கிவிடும் என்கின்ற கருத்தை அதிமுக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடுதான் கூறியதாக தெரிவித்தார். சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானது பாஜக என்றும், சாதி மதத்தின் பெயரால் பிளவுவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் பாஜகவை தொடர்ந்து எதிர்க்கப் போவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். இப்படியெல்லாம் பேசுகிறார், பேசினார். வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. இந்த விசிகா மீது அக்கறையின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னு எடுத்துக்கணும். 2001 விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரிரு பொதுத் தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை. எடப்பாடி பழனிசாமி வைத்த குறி தப்பாது என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக, தாவேக, நாம் தமிழர், பாமக ஆகியன திமுகவை எதிர்ப்பதாகவும், அவ்வாறு எதிர்க்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த நோக்கம் நிறைவேறும் என்றும் தெரிவித்தார். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் உதயகுமார் தெரிவித்தார். ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாம் சரியாகும் என்றும், அதிமுகவிற்கு நல்லதே நடக்கும் என்றும் உதயகுமார் பேசினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உறுப்பினர் சேர்க்கைக்காக சென்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியிடம் பாமக நிர்வாகி தகராறு செய்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த செல்வா தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியாக உள்ளார். அதே ஊரை சேர்ந்த பாலாஜி பாமக நிர்வாகியாக உள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையே நிலத்தகராறு காரணமாக ஏற்கனவே முன்பகை இருந்து வந்தது. 10 நாட்களுக்கு முன் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டது தொடர்பாக வழக்கு உள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுப்பினர் சேர்ப்பதற்காக கட்சி நிர்வாகி செல்வா தலைமையில் அக்கட்சியினர் பாலாஜியின் வீட்டு முன்னர் சென்றனர். அப்போது செல்வாவுக்கும் பாலாஜிக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து சமாதானம் செய்ய முயன்றனர். காவல்துறையினர் முன்னிலையிலேயே இரு பிரிவினரும் கட்டையால் அடித்தும் கல்லால் எறிந்தும் தாக்குதலில் ஈடுபட்டனர். நிலையின் நில சம்பந்தம் தொடர்பாக இருதரப்பினரும் மீண்டும் வாய் தகராறில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட உளுந்தூர்பேட்டை போலீசார் அங்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் போலீசாரின் கண்ணெதிரிலேயே இரு தரப்பினரும் கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த செல்வா, பாலாஜியின் சகோதரர் ராஜன் ஆகியோர் உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குழந்தைகளுக்கான அங்கன்வாடி கட்டிடத்தை தரமாக கட்டாவிட்டால் உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் எச்சரித்துள்ளார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் அமைக்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பூமி பூஜை போட்டு பணியை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், குழந்தைகளுக்கான கட்டிடத்தை தரமாக கட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தரமாக கட்டாவிட்டால் உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஏற்கனவே காரப்பாக்கத்தில் தரமாக கட்டப்படாததை கூறிய சட்டமன்ற உறுப்பினர் கடுமையாக எச்சரித்து சென்றது அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி காட்டூர் பாப்பாக்குறிச்சியில் பயிரிடும் நிலத்தை அளந்து கல் ஊன்றி வேலி போட வக்ஃபு வாரியம் நடவடிக்கை எடுத்த நிலையில் விவசாயிகள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டூர் பாப்பாக்குறிச்சியில் 32 ஏக்கர் பரப்பிலான வயல்வெளியை 4 தலைமுறையாக குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த நிலம் தனக்கு சொந்தம் என கூறி வக்ஃபு வாரியம் நிலத்தை அளந்து கல் ஊன்றி வேலி அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டது. காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நிலத்தை அளந்தபோது அங்கு வந்த ஒரு பிரிவினர் அந்த நிலம் தங்களுக்கு சொந்தம் என கூறினர். அதை குத்தகைக்கு எடுத்து பயிரிடுவோரும் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் திருச்சி கோட்டாட்சியர் அருள், திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாசம் ஆகியோர் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் நிலத்தை அளக்க எதிர்ப்பு தெரிவித்த 17 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின் நிலம் அளக்கும் பணி தடையின்றி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் வாடகை கட்டிடத்தில் செயல்படும் காவல் நிலையத்துக்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உத்தரமேரூரில் பழைய போட்டு கட்டிடத்தில் செயல்பட்ட காவல் நிலையத்தில் மழைக்காலங்களில் கூரை வழியாக மழைநீர் ஒழுகியது. இதனால் ஆவணங்களை காப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் அந்த கட்டிடத்தை கைவிட்டு நடுநிலைப்பள்ளி அருகே தனியார் வாடகை கட்டிடத்தில் காவல் நிலையம் செயல்பட்டது. இந்த வாடகை கட்டிடத்திலும் போதுமான இடவசதி இல்லாததால் நெருக்கடியாக உள்ளது. இதனால் கைவிடப்பட்ட பழைய காவல் நிலையத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரமேரூரில் G2 காவல் நிலையம் அப்படின்ற ஒரு காவல் நிலையம் இயங்குது. அந்த காவல் நிலையத்துக்கு ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இவ்வளோ நாள் இயங்கி வந்தது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடம் பாழடைஞ்சிது, அதாவது பழுதடைஞ்சிது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை மாற்றி ஒரு தனியார் வீட்டில் வச்சுருக்கிறாங்க காவல் நிலையத்தை. அந்த வீட்டில் வச்சுருக்கிறதுனால அது ஊர்லேருந்து கோடி பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரும் போக முடியல. அரசாங்கம் என்னென்னமோ வேலை செய்கிறாங்க, என்னென்னோ கட்டடம் கட்டுறாங்க. மிக முக்கியமானது காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு கட்டிடத்தை இது வரைக்கும் கட்டி கொடுக்கறது மிக வருத்தப்பட வேண்டிய செய்தி. அதோட இந்த காவல் நிலையத்தால் பறிமுதல் செய்யப்படுகிற வாகனங்கள், லாரி ஆகட்டும், மாட்டு வண்டி ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற 10 தெருக்களில் அடைக்கப்பட்டிருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த காவல் நிலையத்திற்கு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி அவர்களை ஒரு சரியான இடத்துல கொண்டு போய் அமர்த்தணும். இதனால் மக்களுக்கு போக்குவரத்து சரியில்லை. மக்கள் எளிதில். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே பகல் நேரத்தில் சாலையை யானை கடந்து சென்றதை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கோவை மருதமலை காட்டிலிருந்து வெளியேறிய யானை காலையில் பாரதியார் பல்கலைக்கழகம் பின்புறம் உள்ள காட்டுக்குள் செல்ல மருதமலை முதன்மை சாலையை கடந்தது. அப்போது அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து திரும்பி சென்றனர். பகல் நேரத்தில் ஊருக்குள் காட்டு யானைகள் வருவதை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று வனத்துறையினருக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் இளையாளூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இளையாளூர், மேமாத்தூர், அன்னவாசல் ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இளையாளூர் ஊராட்சியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பட்டா மாற்றம், புதிய குடும்ப அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை, மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றிற்கு பொதுமக்கள் விண்ணப்பித்திருந்தனர். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் அதிக அளவில் குவிந்தன. சவுதி அரேபியாவின் தம்மாம் நகரில் அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் மாமன்றம், எழுமின் அமைப்பு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த தொழில் முனைவோர் மாநாட்டின் தொடக்க விழா நடைபெற்றது. தமிழ் பொறியாளர்கள் மாமன்றத்தின் சவுதி அரேபியா பிரிவு தலைவர் முகமது நூக் தலைமையிலும் ஜெகத் காஸ்பர் ராஜ் வழிகாட்டுதலிலும் இந்த முன்னெடுப்பு நடைபெறுகிறது. இதில் தமிழ் உயர்தர தலைவர்கள், தொழில் முனைவோர், பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு சவுதி அரேபியாவின் தமிழ் தொழில்துறை சமூகத்தின் பன்மை மற்றும் புத்துணர்வை வெளிப்படுத்தியுள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த காரில் இருந்து திடீரென்று புகை வந்ததால் அதை ஓட்டி வந்த ஓட்டுநர் காரை நிறுத்திவிட்டு உடனே கீழிறங்கியதால் உயிர் தப்பினார். அவர் கீழிறங்கியதும் ஏற்கனவே பற்றிய தீ மளமளவென கார் முழுவதும் பரவியது. இதை அப்பகுதி நின்ற பயணிகளும் பொதுமக்களும் பரபரப்புடன் வேடிக்கை பார்த்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் முற்றிலுமாக எரிந்த கார் எலும்புக்கூடாக காட்சியளித்தது. திருவள்ளூர் அருகே நமது கிராமம் நமது வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திறந்து வைத்தார். பூண்டி ஒன்றியம் மோவூர் ஊராட்சியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திறந்து வைத்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பாலின் தரத்தை கண்டறியும் வகையில் கூட்டுறவு அலுவலகத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இமேட் எனப்படும் எலக்ட்ரானிக் மில்க் அட்ரலேஷன் டெஸ்ட் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவியை பயன்படுத்தி பாலில் உள்ள புரதசத்தின் அளவை கண்டறிந்து அதற்கு ஏற்ப பால் உரிமையாளர்களுக்கு பணம் வழங்குவது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அங்கு நடைபெற்ற கால்நடை பராமரிப்பு முகாமையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மோவூர் ஊராட்சியில் கால்நடை உரிமையாளர்களுக்கு 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாட்டு தீவனங்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி பாபு, துணைத் தலைவர் அன்பழகன், கூட்டுறவு சங்க செயலாளர் உதயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நான் மோவூர்லேருந்து TLR 369 நமது கிராமம் நமது வளர்ச்சி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து செக்ரட்டரி உதயகுமார் பேசுறேன். என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக எங்க கிராமத்துல பால் சொசைட்டி ஒன்று வேணும் அப்படின்றத அரசிடமோ பால்வளத்துறையிடமோ நாங்க வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பகுதி மக்கள் வெறும் 22 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் தான் அவங்களுடைய
பாலை வந்துட்டு தனியாருக்காக கொடுக்குறாங்க. ஆனா அதே நம்ம அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா SNF ஃபேக்ட் மூலியமா 35 ரூபாயில இருந்து 39 ரூபாய் வரைக்கும் பிளஸ் ஊக்கத்தொகையை ஒரு 3 ரூபாயோட நம்ம சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில நமக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இவங்களுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சியை எதிர்கொண்டு நம்ம இந்த ஆவியினுடைய இதுல பால் ஊத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாம் ஒருங்கிணைச்சு சங்கத்தை நாங்க உருவாக்குறோம். கிட்டத்தட்ட எங்க பகுதியில 2700 சுமார் வேளாண்மை நிலங்கள் இருக்கு. அதுல வந்துட்டு 873 குடும்பங்கள் வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல மாடு வச்சுட்டு இருக்கோம். 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு பால் உற்பத்தியில ஈடுபட்டு இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முக நதியில் ஆடி அமாவாசை நாளில் குவிந்த பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி வழிபட்டனர். பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சண்முகா நதியில் நீராடி செல்வது வழக்கம். இதேபோல் அமாவாசை நாளில் பொதுமக்கள் இந்த ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதுண்டு. இன்று ஆடி அமாவாசை என்பதால் சண்முகா ஆற்றின் கரையில் ஏராளமானோர் குவிந்தனர். ஆற்றில் நீராடிய பின் தங்கள் முன்னோருக்கு பிடித்த உணவு வகைகளை படைத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் வீட்டின் கதவை உடைத்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட கொள்ளையர்களிடமிருந்து 30 பவுன் நகைகளும் 2 லட்சம் ரூபாய் பணமும் தப்பியுள்ளன. பழனி அருகே ஆயக்குடியை சேர்ந்த ராமமூர்த்தி LICயில் பணியாற்றி வருகிறார். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு மாறி சென்றதால் வாரத்திற்கு ஒருமுறை வீட்டிற்கு வந்து செல்கிறார். இவர் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் இரவு நேரத்தில் கதவை உடைத்து உள்ளே சென்று திருட முயன்றுள்ளனர். வீட்டின் கதவு உடைந்திருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ராமமூர்த்திக்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் இதுபற்றி விசாரித்தனர். இந்த கொள்ளை முயற்சியில் 30 பவுன் நகைகளும் 2 லட்சம் ரூபாய் பணமும் தப்பியதையும் காவல்துறையினர் கண்டறிந்து உரிமையாளருக்கு தெரிவித்தனர். கைரேகைகளையும் CCTV காட்சிகளையும் வைத்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பெரும்புதூர் அடுத்த சிறுமாங்காடு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருப்பெரும்புதூர் அடுத்த சிறுமாங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடும்ப அட்டை, மகளிர் உரிமை தொகை, வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை ஆகியவற்றை கோரி ஏராளமானோர் விண்ணப்பங்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் திருப்பெரும்புதூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோபால், ஊராட்சி ஒன்றிய தலைவர் கருணாநிதி, காஞ்சிபுரம் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம், சிறுமாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சுரபஞ்சனி கண்ணியப்பன், எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதம் டோமினிக், வல்லக்கோட்டை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஜெகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுக்கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் மதுக்கடைக்கு பாதுகாப்பு அளித்தனர். நத்தம் அருகே செந்துறையில் பொதுமக்கள் கூடுகின்ற சந்தைப்பேட்டை அருகில் உள்ள அரசு மதுக்கடை ஒன்று உள்ளது. இப்பகுதியிலேயே புதன்கிழமைகளில் வார சந்தை நடைபெறுகிறது. மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்லும் போதும் வீட்டிற்கு வரும்போதும் இந்த மதுக்கடைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளிலேயே மதுக்கடை உள்ளதால் குடிகாரர்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகினர். இந்த மதுக்கடைகளை அகற்ற கோரி நாம் தமிழர் கட்சி, தமிழர் தேசம் கட்சி ஆகியவற்றின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மதுக்கடையை அடித்து நொறுக்கி விடுவார்கள் என்று எண்ணிய காவல்துறையினர் கடைக்கு முன் காவலுக்கு நின்றனர். இதனால் குடிகாரர்கள் எந்தவித அச்சமின்றி மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளை கேலி செய்ததை தட்டி கேட்டு ஆட்டோ ஓட்டுநரை இளைஞர்கள் அடித்து உதைத்த CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை அருகே சீரகப்பட்டியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிசெல்வம் அப்பகுதி மாணவிகளை நிலக்கோட்டையில் உள்ள பள்ளிகளுக்கு அழைத்து சென்று வருகின்ற பணியில் நாள்தோறும் ஈடுபட்டு வந்துள்ளார். மாணவிகளை செங்கோட்டையை சேர்ந்த இளைஞர்கள் கேலி செய்த போது அதை மணிசெல்வம் தட்டி கேட்டுள்ளார். இந்நிலையில் மாணவிகளோடு ஆட்டோவில் வந்த மணிசெல்வத்தை வழிமறித்து அந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் நிலக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்குவழியில் வாகனங்களின் பேட்டரிகளை திருடுவோர் குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கெங்கவள்ளியை சேர்ந்த மகாலிங்கம் தன்னுடைய வாகனத்தை காவல் நிலையம் அருகே இரவில் நிறுத்திவிட்டு காலையில் எடுக்க சென்றபோது அதில் பேட்டரி களவு போயிருந்தது தெரியவந்தது. இதேபோல் அங்காளம்மன் கோவில் அருகில் அரவிந்த் என்பவருக்கு சொந்தமான வாகனத்தில் இருந்த பேட்டரியையும் ஆணையம்பட்டியில் இளைய பெருமாள் என்பவரின் வாகனத்தில் இருந்த பேட்டரியும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் கெங்கவள்ளி காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இளைஞர்கள் இருவர் வாகனத்தில் இருந்து பேட்டரிகளை திருடியதும் அந்த பேட்டரிகளை
பேட்டரிகளை ஆத்தூர் சாலையில் உள்ள பேட்டரி கடையில் விற்றதும் தெரியவந்தது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் பேட்டரி திருடர்களை கண்டுபிடிக்க காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. ஜூலை 26ஆம் நாள் தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஜூலை 27ஆம் நாள் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோவை மாவட்டம் சின்ன கல்லாரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரு நாடுகளிடையே விரிவான பொருளாதார வணிக உடன்பாடு கையொப்பம். தேசிய கூட்டுறவு கொள்கையை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் முன்னேற்றுவதே அரசின் நோக்கமாகும் என்றும் விளக்கம். ரேசன் அரிசி மூட்டைகள் கழிவறையில் வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள காணொலியால் அதிர்ச்சி. ஏழைகள் என்றால் திமுக அரசுக்கு இலக்காரமா என்றும் நாகேந்திரன் வினா. தாய்லாந்து, கம்போடியா நாட்டு ராணுவத்தினரிடையே எல்லைப் பகுதியில் மூண்ட மோதல். துப்பாக்கி சூடு, ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து அரசு அறிவிப்பு. அஜித் குமாரை காவல்துறையினர் அடித்துக் கொன்ற வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான நிகிதா. நகை களவு போனதாக மேலிடத்தில் வாய்மொழியாக புகார் கூறியது பற்றி அதிகாரிகள் விசாரணை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.